அன்புடையர் வணக்கம். இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாய்க்கு ஹெச்ஆர்ஏ அதாவது வீட்டு வாடகைப்படி அவருக்கு வழக்கமாக கொடுக்கறத விட குறைவாக இருந்ததுன்னா அது எப்படி சரி செய்யறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த எம்ப்ளாய்க்கு அல்லது அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெச்ஆர்ஏ சம்மந்தமாக 3 விதமான ஆப்ஷன் நம்ம வந்து சேவ் பண்ணிடுவோம்னு பார்க்கணும். ஒன்று செட்டி கிரேட் ஃபார் ரெண்டட், இன்னொன்று செட்டி கிரேட் ஃபார் ரெண்ட் ஃப்ரீ, இன்னொன்று சென்ட்ரல் கவுட் செட்டி கிரேட். இது மூணும் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது சரியாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம எப்படி டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் அவரை போய் மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம அவருக்கு கொடுத்தது ஆப்ஷன் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஹெச்ஆர்ஏவில் இது ஹியூமன் ரிசோர்ஸில் உள்ளே போகிறோம். இந்த அட்வான்ஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரோவை நம்ம கிளிக் பண்ணிட்டே வந்தோம்னா ரிப்போர்ட் வீவர்னு இருக்கும். ஏற்கனவே ரிப்போர்ட்டில் வச்சுருந்தாங்க, இப்போ நிறைய ஆப்ஷன் மாற்றினதுனால நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் வீவரில் கீழே இருக்கு பாருங்க, எம்ப்ளாய் லிஸ்ட் வியூ டீடைல் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் ஆக்ஷன் கொடுங்க. ஆக்ஷன் கொடுத்த உடனே ரிப்போர்ட் ஃபார்மேட் கேட்கும். இது இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது. எக்ஸல் ஃபார்மேட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பில் குரூப்பு, நீங்கள் என்ன பில் குரூப்போ அதை கொடுங்க. நான் என்னுடைய பில் குரூப் தரேன். கொடுத்தது அப்புறம் ஒரு எம்ப்ளாய்க்கு, உதாரணமாக ஒரு எம்ப்ளாய்க்குன்னா நீங்கள் இங்கே கூட எம்ப்ளாய் கோடு கொடுத்துக்கலாம். உதாரணம் எனக்கு மட்டும் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கலேன், என்னுடைய எம்ப்ளாய் கோடு கொடுத்துறேன். எம்ப்ளாய் கோடு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்து ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி தான் வரும் ஃபைலு. இதில் ஹெச்ஆர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது இருக்கு பாருங்க, ஆஃபீஸ் ஹெச்ஆர்ஏ ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டி கிரேட். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரேடு 2 சேவ் பண்ணியிருக்கேன். ஏன் கிரேடு 2 சேவ் பண்ணணும்னா இதுக்கான லிமிட் என்னென்னன்றது ஏற்கனவே நம்ம 7th பே கமிஷனில் ஹெச்ஆர்ஏ ஜிஓலேயே கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கிரேடு 2, எதெல்லாம் கிரேடு 1, எதெல்லாம் கிரேடு 1A அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் சேவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சிட்டி கிரேடு, ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டி கிரேடு என்ன ஆப்ஷனில் வருதுன்னா கிரேடு 2ல் தான் வருது. அதான் சேவ் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹெச்ஆர்ஏ ரெண்ட் ஃப்ரீ ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டி கிரேட், அது கிரேடு 2B சேவ் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஆப்ஷன் அதுதான் வரும், அதனால அதை நான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஃபீஸ் ஹெச்ஆர்ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிட்டி கிரேட், இதில் இசட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுலேயும் கூட ஏன் இசட் கொடுக்கணும், அதுவும் அந்த ஜியோவில் இருக்குது, என்னென்ன பகுதிகளில் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் ஹெச்ஆர்ஏ டியூஸ் அண்ட் டிடக்ஷன் கொடுக்கும்போது கொடுக்கணும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டி கிரேடு இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய இதை மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். அதே நீங்கள் குவார்ட்டர்ஸில் இல்லை, ஓன் ஹவுஸில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் ஹெச்ஆர்ஏ ரெண்ட் ஃப்ரீ
ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டி கிரேட் இருக்குங்களா, இந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம தெரியாத என்ன பண்ணிடுறோம், எல்லா ஆப்ஷனுமே ஃபில் பண்ணணுன்ற மாதிரி ஃபில் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஃபில் பண்ணக்கூடாது. டியூஷன் டிடக்ஷன்ல அதுக்காக தான் இங்க நம்ம பாக்குறது. இப்போ நமக்கு நான் இப்போ வந்து குவார்டர்ஸ்ல இல்லை, அப்போ நான் இங்க என்ன பாத்துக்கிறேன்னா ஆபீஸ் ஹெச்ஆர்ஏ ரெண்ட் ஃப்ரீ ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டி கிரேட் அப்படின்னு இருக்குங்களா, ரெண்ட் ஃப்ரீ சிட்டி கிரேடுக்கு அதை தான் நான் பார்க்க போறேன். அதுல நான் என்ன பண்ணிருக்கேன், கிரேடு 2B கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆபீஸ் ஹெச்ஆர்ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிட்டி கிரேட் இதெல்லாம் அஃபீஷியலா சேவ் பண்றது பண்ணியிருக்கிறோம். ஆனா ஹெச்ஆர்ஏ மாத்துறதுக்கு நம்ம இதை மட்டும் பார்த்தா போதும். அதாவது குவார்டர்ஸ்ல இருக்கிறவரா இருந்தா இந்த ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா போதும். குவார்டர்ஸ்ல இல்ல ஓன் ஹவுஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா ரெண்ட் ஃப்ரீ ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டி கிரேட் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு இதை பார்த்தா போதும். இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம நேரா டியூஷன் டிடக்ஷன்ல போயிடலாம். இப்போ நான் பார்த்துட்டேன், எனக்கு ஹெச்ஆர்ஏ ரெண்ட் ஃப்ரீ ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டி கிரேட் வந்து கிரேடு 2B சேவ் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் அங்கே கொடுக்கணும். இதை மாற்றி கொடுத்தேன்னா சேவ் ஆகாது. சரி, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு டியூஷன் டிடக்ஷன் போகணும்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபினான்ஸில் தான் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஃபினான்ஸில் போயிடுறேன். ஃபினான்ஸில் போயிட்டு பேரோல் சர்வீஸ் இதுக்குள்ளே போயிடுறேன். இதுக்குள்ளே போயிட்டு டியூஷன் டிடக்ஷன் இதில் போயிடுறேன். டியூஷன் டிடக்ஷன் போயிட்டு கிரியேட் பேட்ச் கொடுக்குறேன். கிரியேட் பேட்ச் கொடுத்ததுக்கப்புறம் எஃபெக்டிவ் டேட், எப்பயுமே நம்ம எந்த மந்தோட பில்லு போகிறோம் அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் தான் எஃபெக்டிவ் டேட்டாக கொடுக்கும். இப்போ இந்த மந்த்துக்காக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டேட், அதாவது செப்டம்பர் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே தான். அதாவது எனக்கு 3200 வரணும், ஒரு 800 தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னு சொன்னால், இந்த ரிஜெக்ட் என்ட்ரின்னு இருக்கிறத கிளிக் பண்ணோம்னா 3 ஆப்ஷன் வருது இல்லைங்களா. ரிஜெக்ட் என்ட்ரி, கிரியேட் நியூ என்ட்ரி, சேஞ்ச் எக்ஸிஸ்டிங் என்ட்ரி. ஏற்கனவே இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணணுன்றதுனால நான் சேஞ்ச் எக்ஸிஸ்டிங் என்ட்ரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொன்று முக்கியமான கவனிக்காமலே போயிடுறோம். கீழே இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் எஃபெக்டிவ் டேட் சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் கனெக்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கொடுக்கணும். நம்ம இதை கொடுத்துட்டு இந்த ரிஜெக்ட் இஃப் ஃபியூச்சர் சேஞ்சஸ் எக்ஸிஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த டிக்கை எடுத்துட்டு அன்டிக் ஆக்கிடணும் அதை. இப்போ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே ஆட் ரோ, நம்ம ஒரே ஒரு டியூஷன் ஹெச்ஆர்ஏ மட்டும் நம்ம மாற்ற போறதுனால எந்த ஆப்ஷன் இருந்தாலும் இருக்கலாம். அப்படியே ஆட் ரோ மட்டும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு எம்ப்ளாய் நம்புறீங்க, இந்த குயிக் லென்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போய் தான் எடுக்கணும் நம்ம. ஆனா அதுக்கு ஒத்து வர மாதிரி ஆப்ஷன் இங்கேயே நீங்க டைப் பண்ண கீழே வரும். கீழே வந்து செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு உட்காராது. கொடுத்துட்டேன், நம்பர் கொடுத்துட்டேன், பேர் வந்துடுது, எஃபெக்டிவ் டேட் வந்துடுது. டியூஷன் டிடக்ஷன் நம்ம உள்ள போய் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ இங்கேயே கூட நீங்க என்ன நம்ம கொடுக்கணும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ ஹவுஸ்ன்னு கொடுத்தாலே போதும். HOUS கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, கீழே லோட் ஆகி வரும். இதுல 2 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் INR இருக்கு இல்லைங்களா, INR அது நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ரைட், அடுத்தது முக்கியமானது இதுதாங்க. இதை நீங்க சரியா செலக்ட் பண்ணாதான் கரெக்டா வரும். என்டர் வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அது அந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல ஓல்டு ஹெச்ஆர்ஏன்னு இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. உதாரணமா இப்ப நான் 3200க்கு எனக்கு வரணும்.
ஆனால் 800 தான் இருக்குது. இப்போ நான் 3200 வரணும்னா ஓல்டு ஹெச்ஆர்ஏவில் அந்த 3200ல் பாதி எவ்வளோ அதை மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அது சரியாக பண்ணுங்க. இப்போ நான் வந்து 1600 மட்டும் தான் இங்கே கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே இப்போ அந்த எக்ஸல் சேவ் பண்ணிடுற ஃபைலில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ சிட்டி கிரேட் ஃபார் ரெண்டட் இது நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இது யார் கொடுக்கணும்னா கோட்ரஸில் தங்கி இருக்கிறவங்க மட்டும் இருந்தாலும் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும். நான் கோட்ரஸில் தங்கி இல்லை, அப்போ நான் இந்த ஆப்ஷன் தொடவே கூடாது. நேராக அங்கே வந்துடணும். சிட்டி கிரேட் ஃபார் ரெண்ட் ஃப்ரீன்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனில் போயிட்டு நான் ஏற்கனவே பார்த்துங்க, நான் என்ன பார்த்தாங்க கிரேடு 2B பார்த்துருந்தேன், அதை தான் இங்கே நான் கொடுக்கணும். கிரேடு 2B அப்படி எம்டியாக வச்சு கோ கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷனுக்கும் எல்லாமே கீழே வரும், உங்களுக்கு தெரியும். அதில் கிரேடு 2B கிரேடு 2B கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவுட் சிட்டி கிரேட் இது நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன கொடுக்கணுமோ இதை மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதையும் இங்கே கொடுக்க வேண்டியதில்லை. ரெண்டே தான் இங்கே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒன்று நமக்கு வர வேண்டிய ஹெச்ஆர் எவ்வளோ அதில் பாதியை வந்து ஓல்டு ஹெச்ஆர்ல கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நம்ம கோட்டர்ஸில் தங்கியிருந்தால் சிட்டி கிரேட் ஃபார் ரெண்டட் அதில் கொடுக்கணும். அதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை கொடுக்கணும். கோட்டர்ஸ் தங்கி இல்லை ஓன் ஹவுஸில் இருக்கிறீங்கன்னா சிட்டி கிரேட் ஃபார் ரெண்ட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கீங்க, அதில் நம்ம என்ன ஆப்ஷன் அங்கே பார்த்தோமோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். நான் 2B தான் பார்த்தேன், கிரேடு 2B அதை கொடுத்துட்டேன். நான் இங்கே கொடுத்துட்டு அதோட நீங்கள் வேலிடேட் அண்ட் சேவ் கொடுத்துட வேண்டியதாங்க. கொடுத்துட்டீங்கன்னா இங்கே நமக்கு சொல்லிடும் அது சேவ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு. நீங்கள் வேலிட் வந்துட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணும். அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணும்பொழுது அப்படியே செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது போயிடக்கூடாது. கீழே அந்த அப்ரூவ் குரூப் 1, 2ன்னு வருதான்னு பார்க்கணும், அதான் ரொம்ப முக்கியம். 1, 2ன்னு வந்துருக்குங்க, அப்ரூவ் குரூப்போட அந்த லிஸ்ட் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சப்மிட் கொடுக்கணும், அவ்வளோதாங்க. இதை சப்மிட் கொடுத்துட்டு 3 லெவலில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் அந்த எம்ப்ளாயி கொடுத்துறீங்கன்னா அடுத்து உங்களுக்கு உடனடியாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த 3200 ஹெச்ஆர்ஏ மாறிடுங்க, அவ்வளோதாங்க. நன்றி. நான் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்து சேவ் பண்ணி காட்டல. இப்போ இப்படி தான் சேவ் பண்ணணுன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மிக்க நன்றிங்க.